மாய மந்திரம்லாம் கத்துக்கோ. என்ன பத்தி கவலைப்படாத. நான் இன்னைக்கு இல்ல நாளைக்கு செத்து போயிடுவேன். அப்படிலாம் சொல்லாதம்மா. நான் கல்யாணம் பண்ணணுமா? நான் பண்ணிக்கிறேன். மாயா மந்திரம் உங்களை விட பெருசு இல்லம்மா. அப்பனா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர சொல்லிட்டுமாமா? சொல்லு சொல்லுமா. சொல்லு சந்திரா, சொல்லு சொல்லு. உங்க பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லங்க, எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். நீங்க சாதாரண மீனவங்க தான், ஆனா இருக்கிற இடம் மாய நகரம். இங்க காத்துல கூட மாந்திரீகம் இருக்கு. உங்க பொண்ணு மாய மந்திரம் எல்லாம் செய்ய மாட்டாங்கல்ல? அது வந்து உனக்கான பையனை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நடக்க போற சடங்குல பையன் உன்னை கண்டுபிடிக்கும். அம்மா நான் இப்ப வந்துடுறேன். எங்கம்மா போற? வந்துடுறேம்மா. உமங், அவளை திரும்ப கூட்டிட்டு வர வேண்டியது உன்னோட பொறுப்பு. பாத்துக்கிறேன். எனக்கு என்ன வேணும்? எங்க அப்பா அம்மாக்கு ஒரு நல்ல வாழ்க்கை. ஏன் கல்யாணத்தால அது நடக்க போகுது? அப்படி இருந்தும் ஏன் எனக்கு கல்யாணத்துல சந்தோஷம் இல்ல? என்னமோ ஏதோ தப்பாவே தெரியுது. நான் யாரையோ காதலிக்கிற மாதிரி, எனக்குள்ள ஏதோ உடையிற மாதிரி. ஒருவேளை என் சின்ன வயசு கனவு. எனக்கு ஒரே ஒரு கனவுதான், மந்திரம் தந்திரம் கத்துக்கணும், மந்திரவாதி ஆகணும். ஆனா எப்படி, என்ன பண்ணுவேன்? மாயக்கண்ணா, இந்த உலகத்திலேயே பெரிய மாயாவி நீதான். நீ ஏதாவது ஒரு மாயம் பண்ணி என்ன பெரிய மந்திரவாதி ஆக்கிட. இங்க பாருங்க, இது ஒரு சடங்கு. இந்த சடங்கை இப்படி கிண்டல் பண்ணாதீங்க. நாளைக்கு கல்யாணம், கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்க. நீங்க வருவீங்கன்னு பொண்ணு வீட்டுக்காரவங்க நாங்க காத்துக்கிட்டே இருப்போம். ஏன் நிறுத்திட்ட? கழட்டிரு. நீ திரும்ப வந்துட்டியா? நான் தான் போகவே இல்லையே. கிளம்பலனா இப்ப கிளம்பு. நான் போறதுக்காக வரல, கூட்டிட்டு போக வந்திருக்கேன். யார? உன்ன. உனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். வேண்டாம். எதுக்கு பண்ணிக்கிற? இங்க பாரு, என் பின்னால வராது, விட்டுரு. நான் உன் பின்னாடி வரல, நீதான் என் பின்னாடி வர. நீதான் திருட்டு பாயில. ஐயோ, என்ன எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? இவ திருட, இவனை அடிங்க, இவனை தாக்குங்க. இன்னும் பலமா, இன்னும். நீயா சொல்ற வரைக்கும் நான் இப்படி அடி வாங்கிக்கிட்டே தான் இருப்பேன். நான் தான் சொன்னேன்ல, உன்னை நான் அளவுக்கு அதிகமா காதலிக்கிறேன். என்னோட வலி உன்னோட வலியா மாறுற வரைக்கும் இந்த மாதிரி வலிகளையும் அடிகளையும் பொறுத்துக்கிட்டு இருப்பேன். போதும், நிறுத்துங்க. மகாராஜா, நிறுத்த சொல்லுங்க. அவ மனசுக்குள்ள ஏதோ ஒரு குழப்பம் அவளை தடுக்குது. இங்க பாருமாங்க, சொன்னாலா இல்லையா?
உமாங்க இந்த மாதிரி சுத்தி வளைச்சு பேசுறது எனக்கு பிடிக்காது. நீ தெளிவா சொல்லு, ஆமான்னு சொன்னாளா இல்லையா? இந்த பொய் நாடகம் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். இங்கிருந்து போ. சந்திரகாந்தாவே முடிவெடுக்கட்டும். ஆனா சந்திரகாந்தா இப்ப கல்யாண மண்டபத்துக்கே போயிட்டா வீரா. அப்போ போகட்டும். தனக்கு எது நல்லதுங்கிற முடிவை அவளே இந்நேரம் எடுத்திருக்கலாம். இந்த கல்யாணம் தான் அவளுக்கு மகிழ்ச்சினா அவளோட மகிழ்ச்சிக்கு குறுக்க நான் வரப்போறதில்ல. இதுதான் என்னோட முடிவு. இப்ப நீ இங்கிருந்து கிளம்புறியா இல்ல நான் உன்னை கைதிக்கு காவல் இருந்தவங்கள நீ எப்படி வெளியே போக சொன்ன? அது இருக்கட்டும் மந்திரியாரே, இவ்வளவு நாளா நீங்க எங்க இருந்தீங்க? இந்த நாட்டோட மகா மந்திரிங்கிற முறையில தர்பார்ல எப்பயுமே நீங்க இருந்தே ஆகணும். மகாராஜா, நான் என்னோட கடமையை நிறைவேற்றிக்கிட்டு இருந்தேன். நான் அந்த ஐராவதியோட ரகசிய தகவல்களை திரட்ட போயிருந்தேன். அவங்க சும்மா பூச்சாண்டி காட்டுறாங்க. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். மகாராஜா, நம்ம கிட்ட மோதுறது அவங்களால முடியாத காரியம். ஆமா, நாம ஐராவதியை பார்த்து பயப்பட எந்த தேவையும் இல்ல. நீங்க இல்லாத நேரத்துல இந்த அரண்மனையில என்னெல்லாம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அந்த ராணி ஐராவதி நம்ம நாட்டு மேல இவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்திருக்கா. நீ கவலைப்பட வேணாம்னு சொல்றியா? மகாராஜா, மகாராஜா, போடுங்க. உங்க எல்லாரோட உயிரையும் இந்த குரூர்சி காப்பாத்த போறா. வாங்க. அட, எங்க போறீங்க? சந்திரா 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 இங்க சந்திரகாந்தா, சீக்கிரம் வாமா. வாமா, சீக்கிரம் வாமா. நான் அவளை கூட்டிட்டு வரேன். எனக்கு தெரியும் உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. உன்னை இளவரசியா கூட்டிட்டு போலான்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா அது நடக்கல. ஆமா, என்னோட காதல் உண்மையா இருந்தா எந்த நெருப்பு நம்ம சுத்தி வந்தோமோ அந்த நெருப்புக்கு சக்தி இருந்ததுன்னா பார்த்துக்கிட்டே இரு. அந்த விதியை நம்மளை சேர்த்து வைக்கும். நிச்சயமா சேர்த்து வைக்கும். வீரர்களே, புறப்படுங்க. சூரிய நகரத்தை தாக்கி அழிங்க. நாலாபுறமும் அந்த நாட்டை சுத்தி அழிங்க. கொன்னுட்டு வாங்க, இல்லாட்டி பணமா வாங்க. வெறுக்கையோட மட்டும் வராதீங்க. ஆள்க கோஷம் தேவையில்லை. கிளம்புங்க. நெருப்பா அந்த நாட்டை பொசுக்கிட்டு வாங்க. சந்திரா போ. அப்படியா? என்ன? ஒண்ணு இல்ல. இதுதான் இந்த அரண்மனையோட அழகான அறை. இளவரசன் வீராவோட அறை. அது கொஞ்ச நாளா இந்த அறையை திறக்கவே இல்லைல்ல, அதனாலதான்.